காலையில் வந்து ட்ரெயிலர் பார்த்து பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக பெரிய ஸ்க்ரீன்ல வந்து இந்த சாங் விஜுவலை பார்க்கணும் நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கு. ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்கேன்னா பழைய ஹார்ட் ஒர்க் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப சின்ன கரியர் தான் 10 years இந்த 12 yearsல இவ்வளோ நாள் வந்து நான் பார்த்துருக்கேன். ஃப்ரம் சங்கர் சார், ஃப்ரம் கமல் சார், எவ்ரி ஃப்ரேம் everybody was part of the film. Ravi sir, Sid, Bollywood, Yamanur, Kunal, Sound, so எல்லாமே கொண்டு சேர்ந்த Ravika Productions and Jay Productions. And yeah, Siddhar சொன்ன மாதிரி ஜூலை கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். The hard work by the legends will not fade for sure. It's going to be a short class. So thank you. Thank you, Anik. Thank you so much. And we have another important person, Kunal அவர்கள் நம்மளோட சவுண்ட் டிசைனர். அண்ட் அவரோட ஒர்க் வந்து நிறைய பேசும், அவர் ரொம்ப கம்மியா பேசுவார் அப்படிங்கிறது அவர் பார்த்தாலே வந்து தெரியுது. Thank you so much for being with us. And அடுத்ததாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர். ஸோ இந்த படைப்பு நமக்காக வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா கொடுக்குற ஒவ்வொரு படைப்பும் ஏதாவது உலக தரத்துல கொண்டு போய் நிறுத்தின ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் அப்படின்னா இவரை மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டம், அத்தனையும் வந்து விஷுவலாவும் சரி, கதையாவும் சரி, ஒரு அழகான திரைப்படமா சரி, அது உலக தரத்துல வந்து முதலேந்தே நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்க நம்ம எல்லோருக்கும் பிடித்த வெரி ஃபேவரட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்தேன். அதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இந்த இந்தியன் டூர் அப்படி தான். இப்போ கரண்ட்ல இந்தியன் தாத்தாவோட எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ. இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் டூ வந்து தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை தெரியுது. ஸோ அதை நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில். மெயினாக ஒரு இந்தியனுக்காக, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம். படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்க நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் 1ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப். இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. இந்த சாதாரண விஷயங்கள்ல டெய்லி பொறுமையாக வந்து 3 hours உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சுன்னா லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சோம் நம்மெல்லாம் போயிடுவோம். ஆனால் காலையில் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம். கடைசியாக வந்து போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்ல வந்து லிக்விட் பயங்கர ஒரு சிலிப் ஒன்று உண்டாச்சு. அதே சிலிப் 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்ட்டாக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கமல் சார்னே தோணாது. இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலகிட்டு இருக்காரு, பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்து கமல் சார்னே வராது. அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிகேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம்.
பார்ட் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது. அதனால ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் தான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் கூட ஆனதுனால இன்னும் கமல் சார் நிறைய பார்க்கலாம். பார்ட் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்க வந்து கிளியரா பார்க்கலாம். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க இந்த படத்துல பார்ப்பீங்க. பல காட்சிகள் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லேயே கொண்டு நடிச்சாங்க. அதாவது ஒரு சீன் வந்து ஒரு ஷாட் ரோப்ல இருக்கும், 2 ஷாட் ரோப்ல இருக்கும். ஆனால் காலையில வந்து ஈவினிங் மேக்கப் ஆகிறதுக்கு ரோப்லேயே தான் தூங்குவோம். அந்த மாதிரி 4 நாள் ரோப்ல கொண்டு நடிச்சாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப், வேற ஒரு மொழி பஞ்சாபில பேசணும், நடிக்கணும். அப்புறம் என்னன்னா அது 48 ஃப்ரேம்ஸ் ஸ்லோ மோஷன்ல எடுக்கிறோம் அதை. அதனால அது என்ன பண்ணணும்னா முதல்ல டயலாக பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம். 12 ஃப்ரேம்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணோம்னா அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். உங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வர சவுண்ட். இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தூங்கி இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சீன் பண்ணி நடிக்கணும். அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுல யாராலும் முடியாது. அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பத்தாவது கையில் ஒரு ஆக்டிவிட்டி, கை இதை வரைஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்றாங்க. இதை விட கடினமா என்ன பண்ண முடியும் அதுன்னு ஃபோர்ஸ் பண்றது இல்லை. அந்த காட்சி அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து மோதன டைரக்டர் ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி படத்தை ரொம்ப சிறப்பாக கொடுத்த கமல் சாருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் என்ன எதிர்பார்த்தாலும் அதோட சிறப்பாக போட்டு கொடுக்குற அனிருத் சாங்ஸ் எல்லாம் அந்த அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படின்றாரு. ஒரு 80% ஓகே இருக்குது. அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி 100% நீங்கள் தூக்காத வரைக்கும் நான் டூர் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அவருடைய போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அனி. அப்புறம் இந்த இவ்வளோ பெரிய கனவை, இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து எதனா இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் இமேஜின் பண்ணிட்டே தான் இருக்கும். அதை வந்து செயல்படி ஆக்கணும்னா அதுக்கு சுபாஷ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும். அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சனோ அதை வந்து ஒரு படமாக பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவிய தமிழ்த்துவன் சமூகத்தவர்கள் அவங்களுக்கு என்னோட நன்றி. டிரைவர்கள் வந்து அதான் சொல்லுவேன், நீ வந்து தாத்தா மட்டும்தான் வரணும் போடுவாங்க, நீங்களும் போடுங்க. என்ன வரணும், ஒளி வரணும், அது ஒளினாலே வரணும் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்றாரு. பண்ணி முடிச்சுட்டு வந்து இப்போ என்ன சார் அந்த ஒளிவர்மம் வந்துருச்சு, இன்னைக்கு ஒளிவர்மம் இல்லை, இது லைவ் வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, அப்புறம் ரிஷி, அப்புறம் வினோத் சாகர், இன்னும் நிறைய பேர் சமுத்திரகரி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, நிறைய பேர். சில பேர் விட்டுட்டுனா கூட ரகுல்பிரிசி, விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கறது. எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. ஆனால் இந்த படத்தில் பாருங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். என்ன சொல்றது, வித்தியாசமான உண்மையிலே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவருடைய டைமிங், அவருடைய ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்க்க. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னும் வேற யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல பண்ணிச்சிங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் குணால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன். வந்து இழைக்கிற அந்த சவுண்டு, அதாவது ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலர்ல நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீடைல்ஸ், அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் டயலாக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இது எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி.
அந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்து வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க. அதே மாதிரி இந்த படத்தை நீங்களும் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்கணும் உங்களுக்கு நான் தாழ்மையாக கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.